திருமாவளவன் அவர்களுக்கு அருந்ததியர் மீது என்ன அவ்வளவு வன்மம்? கொங்கு வேளாள கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர் தான். வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர் தான். அனைவரும் ஒன்றாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலே கலைஞர் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதை எதிர்க்கின்றவர்கள் நீங்க உங்களுக்கு வேணும்னா அதிகமா கேளுங்க. ஆனா விளிம்பு நிலையில் இருக்கிற அருந்ததியர்களுக்கு கொடுத்ததை எதிர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய துரோகம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரன் இந்த மேடையில ஏறி அருந்ததியருக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொல்லலாம். நான் கேட்கிறேன், கொங்கு நாட்டுக்காக கட்சி நடத்துகிறவன் நான். கொங்கு நாட்டிலே அருந்ததியர்கள் முழுதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு நாட்டிலே வாழுகிற அருந்ததியர்களுக்கு ஈஸ்வரன் வாதாடாமல் வக்காலத்து வாங்காமல் யார் வக்காலத்து வாங்குவார்? இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம். தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்பதை எல்லோருமே அறிவோம். ஈரோட்டுக்காரர்களாக கொஞ்சம் நாங்கள் அதிகமாகவே அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவதற்காக, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன் மொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்திலே அவர் யாரை பாதுகாப்பதற்காக வாழ்நாள் பூரா வாழ்ந்தாரோ, அடித்தட்டில் இருக்கிற அத்துணை மக்களையும் பாதுகாக்க அவர் வாழ்ந்தாலும், கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்கிற முறையிலே அருந்ததியர்களை அதிகமாக அவர் கவனத்திலே கொண்டிருப்பதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அருந்ததியர்களுக்காக மட்டுமல்லாமல் அனைவருக்குமாக போராடிய தந்தை பெரியாருடைய பிறந்த நாளிலே அருந்ததியர்களுடைய உள்ளொதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது உச்ச நீதிமன்றத்தினுடைய உள்ளொதுக்கீட்டை உறுதிப்படுத்துகின்ற அந்த தீர்ப்பை வரவேற்பது மட்டுமல்ல, அந்த தீர்ப்புக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கண்டிப்பதற்கான கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடக்கிறது. அதுவும் முக்கியம். அப்படி அந்த 3% இடஒதுக்கீடு எவ்வளவு கணக்குகளுக்கு பிறகு, எவ்வளவு ஆய்வுகளுக்கு பிறகு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார் என்பதை அனைவருமே அறிவோம். அவ்வளவு அந்த 3% கொடுத்து பிறகு இப்போ 15 ஆண்டுகளாக நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஒவ்வொரு நீதிமன்றமாக ஏறி இறங்கி இப்போது உச்ச நீதிமன்றத்திலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அத்துணை தலைவர்களும் அதை வரவேற்றிருக்கிறார்கள், ஒரு கட்சியினுடைய தலைவரை தவிர. மீது எல்லோருமே வரவேற்றிருக்கிறார்கள். ஏன் கலைஞர் அவர்கள் 3% கொடுத்தார்? அருந்ததிய மக்களுடைய நிலைமை தெரியும். பட்டியல் இனத்திலே விளிம்பு நிலையில் இருக்கிற சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம். தமிழ்நாடு முன்னேறிவிட்டது என்று ஒரு நாள் பிரகடனப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு கடைசி அருந்ததிய தமிழன் முன்னேறி இருக்க வேண்டும். அதுதான் முன்னேற்றம். அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கித்தான் 3% இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் கொடுத்தார். கலைஞர் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, அத்துணை சமுதாயங்களுக்கும் சரிசமமான முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக
கொங்கு வேளாள கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர் தான். வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது கலைஞர் தான். இஸ்லாமியர்களுக்கு உள்ளொதுக்கீட்டை கொடுத்தது கலைஞர் தான். இப்படி சமுதாயத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திலே கலைஞர் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு 2009 அவர் கொடுத்த காலத்திலே அப்போதே 3% விட அதிகமானவர்கள் அருந்ததியர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனா 2% இருந்து 3% கொடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆய்வுகளின் அடிப்படையிலே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் 3% கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக அருந்ததியர் சமுதாயம் 8% கண்டிப்பாக இருப்பார்கள். 8% இருக்கிற அருந்ததியர்களுக்கு குறைந்தபட்சம் 6% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நான் ஏதோ மேடைகளிலே மட்டும் பேசவில்லை, இன்றைக்கல்ல, தொடர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக முதல் கன்னி பேச்சிலே அருந்ததியருக்கு 6% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பேசினேன். சட்டமன்ற பதிவுகளிலே அது இருக்கிறது. அருந்ததியர்களை முன்னேற்றினால்தான் தமிழகத்தை மொத்தமாக முன்னேற்றுவதற்கு சமம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் கூட அருந்ததியர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அதை எதிர்க்கின்றவர்கள், நீங்க உங்களுக்கு வேணும்னா அதிகமா கேளுங்க. ஆனா விளிம்பு நிலையில் இருக்கிற அருந்ததியர்களுக்கு கொடுத்ததை எதிர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய துரோகம். அரசு கொடுத்ததை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நீதிமன்றமாக இப்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது என்று சொன்னால் அதை எதிர்த்து சீராய்வு மனு போடுகிறீர்கள். என்ன அவ்வளவு வன்மம்? அருந்ததியர் மீது என்ன அவ்வளவு வன்மம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு அருந்ததியர் மீது என்ன அவ்வளவு வன்மம்? வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தார்களே, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீர்களா? ஏன் போகல? அருந்ததியர்களுக்கு கொடுத்தா மட்டும் நீங்க நீதிமன்றத்துக்கு போவீங்களா? ஏன் என்ற கேள்வி வராதா? ஒரு வன்னியரை நீங்கள் சட்டமன்ற தொகுதியிலே நிறுத்தி வைத்து விட்டால் வன்னியர்களுடைய பாதுகாவலராக நீங்கள் மாறிவிடுவீர்களா? ஒரு இஸ்லாமியரை சட்டமன்ற தொகுதியிலே நிறுத்தி வைத்து விட்டால் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக மாறிவிடுவீர்களா? பட்டியலினத்தினுடைய பாதுகாவலர் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறீர்களே, எங்காவது உங்கள் சட்டமன்ற தொகுதியிலே அருந்ததியரை நிறுத்தி பார்த்தீர்களா? பட்டியலினத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லும் பொழுது அதை செய்திருக்க வேண்டாமா? இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலினத்திற்கு நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற சகோதரர்களை வஞ்சிக்கிற வகையிலே நீங்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள். நீதிமன்றத்திலே சீராய்வு மனு போடுகிறீர்கள். எப்படி நம்புவார்கள்? தமிழகத்திலே ஒரு 10 நாட்களாக எல்லோருக்கும் ஒரே சந்தேகம், என்ன ஆச்சு இந்த திருமாவளவனுக்கு? இந்த 10 நாளா தமிழ்நாடு பூரா எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம், என்ன ஆச்சு இவ்வளவு நாள் இப்படி திடீர்னு? என்ன மது ஒழிப்பு மாநாடு போடுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது ஏன் இவ்வளவு பரபரப்பாகணும்? அதை இதையும் பேசி, அதே போல அதிகாரம்,
அதை பற்றி ஒரு பேச்சு அடங்கிடவே கூடாது. காரணம் என்ன என்று எல்லோரும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, தெரியாதனமா அருந்ததியர்களுடைய உள்ளொதுக்கீட்டு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதை அவர் எதிர்த்து விட்டார். அதற்கு போராட்டமும் செய்து விட்டார். சீராய்வு மனு போட்டு விட்டார். அது மக்கள் பேசக்கூடாது. குறிப்பாக அருந்ததியர்கள் அதை மறந்துவிட வேண்டும். திசை திருப்புகின்ற அரசியல். ஒரு வார காலமாக அதை யாராவது பேசினார்களா? இன்றைக்கு நாம் கூட்டம் போட்டு பேசுகிறோம். ஆனால் சமூக வலைதளங்களிலே அது பேசப்பட்டதா? எவ்வளவு பெரிய விஷயம்! அதை மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இந்த விஷயங்கள். அப்படி எல்லோரையும் எப்போதுமே ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இன்னும் அன்புமணி சொல்றாரு, அவங்க ஜாதி தான் அதிகமா குடிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இவங்க ஜாதி தான் அதிகமா குடிக்கிறாங்க. கொச்சைப்படுத்தலாமா? அமைச்சர் முத்துசாமி அவர்கள் யாரோ ஒரு பகுதியினர் குடிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது சமூக வலைதளத்திலே அவருக்கு எதிராக எவ்வளவு கிளம்பியது. ஆனால் 2 பேரும் ஜாதி முழுவதுமே குடிக்கிறார்கள் என்று பொது வழியில பேசுகிறார்கள். அப்ப அந்த ஜாதிகளை கொச்சைப்படுத்துவது இல்லையா? இப்ப மாநில சுயாட்சிக்கு எதிராக அவர் பேச ஆரம்பித்து விட்டார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே உள்ளொதுக்கீட்டை உறுதி செய்தது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். அதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாநில சுயாட்சி இல்லையா? நீங்கள் அதை எதிர்க்கலாமா? அப்படியே உடனே இன்னொன்று, மது விற்பனை இன்றைக்கு மாநில பட்டியலில் இருக்கிறது. அதை தேசியத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு இந்தியா முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய பட்டியலுக்கு அது போக வேண்டும். அது மாநில சுயாட்சி பறிப்பு இல்லையா? அப்ப 2 விஷயங்களுமே மாநில சுயாட்சியை எதிர்க்கிற விஷயமாக மாறாதா? இதை தெரிந்து செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா? என்ன செய்வதென்று தெரியாமல் சொல்லுகிறார். காவிரி பிரச்சனைக்கு எல்லா கட்சிகளும் வரவில்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எல்லா கட்சிகளும் வரவில்லையா? மது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையா? அதோடு ஒப்பிட்டு சொல்லிவிட்டு எதையாவது சமாளிப்பதற்காக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரன் இந்த மேடையில ஏறி அருந்ததியருக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொல்லலாம். நான் கேட்கிறேன், கொங்கு நாட்டுக்காக கட்சி நடத்துகிறவன் நான். கொங்கு நாட்டிலே அருந்ததியர்கள் முழுதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு நாட்டிலே வாழுகிற அருந்ததியர்களுக்கு ஈஸ்வரன் வாதாடாமல், வக்காலத்து வாங்காமல் யார் வக்காலத்து வாங்குவார்கள்? ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி, அருந்ததியர்களுடைய அந்த உள்ளொதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டுமே தவிர இதுல எந்த விதமான பிரச்சனையும் செய்துவிட முடியாது. அருந்ததியர்களுக்காக உங்களை தவிர அத்தனை பேரும் ஆதரவாக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆதரவாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? இன்னொன்று கூட, தந்தை பெரியார் அவர்களுடைய ஜாதிகளுக்கு இடையேயான சமூக நீதியை கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஜாதிக்காக கொடுத்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் என்னுடைய கேள்வி, ஜாதிக்கு உள்ளே சமூக நீதி இருக்கிறதா என்ற கேள்வி எனக்கு எப்போதும் இருக்கிறது. இதை சட்டமன்றத்திலே கூட நான் பேசியிருக்கிறேன். எந்த ஜாதியாக இருந்தாலும்
முன்னேறியவர்கள் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். முன்னேற முடியாமல் கிராமத்தில் இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அப்ப அதற்கான ஒரு வழிவகையை நாம் பேச வேண்டாமா? அன்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களிடத்திலே நான் கேட்பது, இதை கொஞ்சம் ஆலோசியுங்கள். முன்னேறுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற அடித்தட்டில் இருப்பவர்கள் முன்னேற வேண்டும். ஒரு ஜாதியிலே ஒரு சிலர் மட்டும் முன்னேறி கொண்டிருந்தால் மொத்த ஜாதியும் முன்னேறுவதாக அர்த்தம் அல்ல. அதற்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வேண்டும். அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் முன்னேறியாக வேண்டும். அதற்கான முழக்கங்களை எழுப்ப வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும். கடைசியாக நான் சொல்லிக் கொள்வதை, நானும் செல்ல வேண்டும். அன்பு சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் ரயிலுக்கு செல்ல வேண்டும். கடைசி ஒரு வாரமாக அன்னபூர்ணா மேட்ரு பிஜேபி நம்ம சார்ந்தது, அது கோவை சார்ந்தது, கொங்கு மண்டலம் சார்ந்தது. அதை நம்ம பேசித்தான் ஆகணும். அதாவது நான் அதை பத்தி போகல, அது நிறைய பேசியாச்சு. ஆனா பாரதிய ஜனதா கட்சிய அல்லது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனை நான் கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரே ஒரு உதாரணமா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். கேட்டுக்கிட்டே இருந்தா மணிக்கணக்கில் கேட்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும். பாரதிய ஜனதா கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை தொகுதியிலே நின்ற பொழுது ஜவுளி தொழிலில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஜவுளி தொழிலில் இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்தீர்கள்? பஞ்சு விலையை கட்டுப்படுத்தி நூற்பாலை தொழிலை பாதுகாத்தீர்களா? நூல் விலையை கட்டுப்படுத்தி விசைத்தறி தொழிலை பாதுகாத்தீர்களா? அல்லது பங்களாதேஷிலிருந்து இறக்குமதி ஆகிற துணிகளுக்கு வரியை போட்டு ஆயத்தாடி தொழிலை காப்பாற்றினீர்களா? அல்லது பங்களாதேஷோடு போட்டி போட்டு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை, எஃப்டிஏ சைன் பண்ணி கொங்கு மண்டலத்தினுடைய ஆயத்தாட ஏற்றுமதி தொழிலை பாதுகாத்தீர்களா? என்ன செய்தீர்கள் ஜவுளி தொழிலை பாதுகாக்க? இந்த கேள்விக்கு ஏதாவது நேரடியாக கேட்கிறேன், ஏதாவது பதில் சொல்லுங்க. பிஜேபியில யாராவது பதில் சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம், அருந்ததியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மொத்த தமிழகமும் எழுந்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அருந்ததியருக்காக எப்போதும் துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி எதிர்ப்பவர்களை எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.